தாழ்த்துகிறோம். அப்பா இந்த வார்த்தையை நீர் ஆசீர்வதிக்கிறாங்க. அப்பா நான் சிறுகிறோம், நீர் பெருகும். இயேசுவின் நாமத்தால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, வசனம் நல்லா கவனமா கேட்டதான் புரியும். சரிங்களா? வாசிக்கலாம். எசேக்கியேல் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அப்பொழுது நோவா, தானியேல், யோபு ஆகிய மூன்று புருஷரும் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் மூன்று புருஷரும் சரி, ஓகே. இதுல ஆண்டவர் 3 பேர் சொல்றாரு. யார் சொல்ல போப்போம்? நோவா, தானியேல், யோபு. 3 பேரை குறித்து சொல்றாரு. தெளிவா கேட்டுங்க, கவனிச்சா மட்டும் தான் புரியும். 3 பேரை குறித்து கர்த்தர் என்ன பேசுறாரு? ஒரு காரியத்தை சாட்சி கொடுக்கிறாரு. இவங்க 3 பேர் அவங்க நடுவில் இருந்தாலும் இவர்கள் 3 பேர் மட்டும் தான் தங்களுடைய ஆத்துமாக்களை தப்புவிப்பாங்கன்னு சொல்லிட்டு சொல்றாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் ஏன் இந்த 3 பேரை குறித்து சாட்சி கொடுக்கணும்? அப்படி என்ன பண்ணாங்க இவங்க? சரி, வாசிக்கலாம். ஆரம்பிக்கல. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 5லிருந்து 7 வரை. மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இதயத்தின் நினைவுகளில் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாதது என்று கண்டு கர்த்தர் கண்டு தாம் பூமியில மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவருடைய இதயத்துக்கு விசனமாய் இருந்தது. அப்பொழுது கர்த்தர் தாம் சிருஷ்டித்த மனுஷனை பூமி மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மனஸ்தாபமா இருக்கிறது என்றார். அப்படியே வாசிங்க. 11லிருந்து 13 வரை வாசிக்கிறது. பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதா இருந்தது. பூமி கொடுமையால் நிறைந்திருந்தது. தேவன் பூமியை பார்த்தார். இதோ அது சீர்கெட்டதா இருந்தது. மாம்சமான யாவரும் பூமி மேல் தங்கள் வழியை எடுத்துக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, எனக்கு முன்பாக வந்தது, பூமி கொடுமையால் நிறைந்தது, நான் அவர்களை பூமியோடு கூட அழித்து போடுவேன். 13 வரைக்கா தம்பி போதும் 13 வரைக்கா. சரிங்களா? இப்போ தம்பி வாசிச்சார்ல வசனம், எத்தனை பேர் புரிஞ்சது? புரியாதவங்க மட்டும் கை தூக்குங்க. ஓகே. ஏன்னா ஒன்னு கேளுங்க, உங்களுக்கு ஒரு சில காரியங்கள் வந்து ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். சரிங்களா? புரியாது. அவங்க என்ன வாசிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கூர்மையா கவனிச்சோம்னா தான் புரியும். நம்ம சிந்தனைகள் எங்கேயாவது போயிட்டு இருக்கோம், நம்ம இங்கேதான் உட்காந்துட்டு இருக்கோம், சிந்தனைகள்லாம் அலைபாஞ்சிட்டு இருக்கோம். அதனால என்ன வாசிக்கிறாங்க, என்ன சொல்றாங்கன்னு சொல்லிட்டு கூர்ந்து கவனிச்சுதான் புரியும். அல்லேலூயா. சரி, ஓகே. இந்த இடத்துல என்ன சொல்றாங்க நீங்க சொல்லுங்க. பூமி கொடுமையினால நிறைஞ்சிருக்கு. கரெக்டா? ஆண்டவர் தான் சொல்றாரு பூமியை அழிக்க போறோம்னு சொல்றாரு. நல்லா ஒண்ணு கேட்டுங்க, கர்த்தர் தமது வாயின் வார்த்தையால சர்வ சிருஷ்டியும் உண்டாக்கினார். அல்லேலூயா. மனுஷனை மாத்திரம் எதுல உண்டாக்குனாரு? கையினால உண்டாக்குனார். மனுஷன் மேல அவ்வளவு அன்பு, அவ்வளவு அக்கறை, அவ்வளவு பாசம். கரெக்டா இல்லையா? இப்படி உண்டாக்குன கர்த்தர் மனுஷனை என்ன சொன்னாரு? பூமியை ஆளணும்னு சொல்லிட்டு ஒரு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். வசனம் வாசிப்போது தெரியும். அல்லேலூயா. இப்படி மனுஷனை ஆசையாய் பாசமாய் வளர்த்த கர்த்தர், படைத்த கர்த்தர் ஏன் மனுஷனை அழிக்கணும்னு சொல்லிட்டு நினைச்சிருக்கிறார்? மனுஷனை ஆளணும்னு தானே கொடுத்தாரு உலகத்தை, ஏன் அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சாரு. அப்ப என்ன, ஏதோ ஒரு காரியம் நடந்திருக்கு, ஏதோ ஒரு பாவம் நடந்திருக்கு. அந்த பாவத்தை பைபிள்ல தெளிவா முழுசா போடலன்னா கூட ஏதோ ஒரு கொடுமையான காரியம் நடந்திருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. இதை குறித்து இயேசு ஒரு இடத்துல சொல்லுவாரு. நல்லா கேட்டுங்க, நோவாவின் காலத்தில் நடந்தது போல மனுஷகுமார் வரும் காலத்திலும்
நடக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிக்கலாம் 1 பேதுருவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 19, 20. 1 பேதுருவின் புத்தகம். அந்த ஆவியிலே காவலில் உள்ள அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா வேலையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீதிய பொறுமையோடு காத்திருந்த போது கீழ்ப்படியாமல் போனவைகள் அந்த வேலையிலே சிலராகி 8 பேர் மாத்திரம் ஜலத்தினால் காக்கப்பட்டார்கள். சரிங்களா? இந்த நோவா காலத்துல இந்த காரியம் நடந்திருக்கு. இயேசு ஒரு இடத்துல சொல்லுவாரு, பேதுரு ஒரு இடத்துல சொல்றாரு. நோவாவின் நாட்கள், நோவாவின் காலத்தில் நடந்தது போல மனுஷகுமார் வரும் காலத்துல நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேதுரு புத்தகத்திலே ஒரு சில காரியங்கள் வருது. இப்ப நோவாவின் காலத்துல என்ன நடந்திருக்கும்? ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு, ஏதோ பயங்கரமான காரியம் நடந்திருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பூமி, நோவாவின் நாட்கள பூமி ஃபுல்லா என்ன இருந்திருக்கு? பாவம், அக்கிரமம், கொடுமையினால் நிறைந்திருக்கு பூமி ஃபுல்லா. கரெக்டா இல்லையா? ஏன்னா வசனம் அப்படிதான் போட்டிருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் ஆதியாகமத்தின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவுக்கு மட்டும் ஏன் கிருபை கிடைச்சது? வாசிக்கலாம். அப்படியே 9ஆம் வசனத்தை வாசிப்போம். நோவா நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா ஒண்ணு பாருங்க, உலகம் ஃபுல்லா என்ன இருக்கு? பாவம், அக்கிரமம் நிறைஞ்சிருக்கு. ஆனா 9ஆம் வசனத்துல தெளிவாய் போட்டிருக்கு, நோவா தன் காலத்திலே இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்து தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. நோவோட காலத்துல என்ன பிரச்சனை நடந்ததுன்னு சொல்லிட்டு வேதத்துல தெளிவா போடல. ஆனா பூமி கொடுமையினால் நிறைஞ்சிருக்கு. தேவன் பூமியை அழிக்கிறதுக்கு பிளான் பண்ற அளவுக்கு பாவம் நடந்திருக்கு. அல்லேலூயா. நீங்க பாருங்க, சோதம் குமார பட்டணத்துல பாவம் ஏற்படும் போது ஆண்டவர் உலகம் ஃபுல்லா வச்சாரா இல்ல அந்த பட்டணத்தை மட்டும் வச்சாரா? குமாரா மட்டும் வச்சாரு. ஆனா நோவாவின் காலத்துல ஏன் மட்டும் ஏன் உலகம் ஃபுல்லா அழிக்கப்பட்டது? அப்ப பயங்கரமான ஏதோ ஒரு காரியம் நடந்திருக்கு. அல்லேலூயா. அந்த காரியத்திலும் நோவா அவர்களோட சிக்கி கொள்ளாமல், அந்த பாவத்துல சிக்கி கொள்ளாமல் தேவனோடு சஞ்சரித்து இருந்து தேவனால நற்சாட்சி பெற்றார். அல்லேலூயா. நீதிமானாய் கண்டேன். யார் சொல்ல முடியும்? சொல்ல முடியுமா? ஒருத்தராச்சும் பேர் பெற்றிருக்க முடியுமா? அந்த காலத்துல நோவா பேர் பெற்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாவிக்கும் தனக்கும் நோவா வித்தியாசத்தை காட்டினார். எப்ப தெரியுமா? அந்த கொடுமை நிறைந்த காலத்துல. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க நல்லா வாசிச்சு பாருங்க, டீப்பா வாசிக்கும் போது தெரியும். உலகம் ஃபுல்லா பாவம், உலகம் ஃபுல்லா அக்கிரமம், பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. கர்த்தர் பாக்குறாரு, ஐயோ நான் படைச்ச மக்கள் என்ன பண்றாங்க? தங்களை கெடுத்து கொண்டாங்க. பூமி நான் அழிக்க போறேன், பூமியை அழிக்க போறேன், மொத்தத்தையும் க்ளோஸ் பண்ண போறேன். இந்த மனுஷன் இந்த பாவத்தினால மிருக ஜீவன்களையும் சாவடிப்பேன் அப்படின்னு சொல்லி இருந்தாரு. அல்லேலூயா. ஆனா நோவா ஒரு வித்தியாசத்தை காட்டுறாரு. நான் அவங்கள போல இல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வித்தியாசம் தான், இந்த வித்தியாசம் தான் என்ன பண்ணுச்சு? நோவாவை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வந்துச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. யாருக்கெல்லாம் புரியுது? புரியுதுங்களா? சரி, லாஸ்டா கேள்வி கேட்பேன். அல்லேலூயா. நம்ம கண்ணை தொந்தர தூங்குறவங்க நிறைய பேர் இருக்கீங்க, பாத்துங்க. அல்லேலூயா. நோவா என்ன பண்றாரு? பாவிகளுக்கும் தனக்கும் ஒரு வித்தியாசத்தை காட்டுறாரு. அல்லேலூயா. வித்தியாசம் காட்டாம இருந்தா அவர் ரட்சிக்கப்பட்டிருப்பாரா? ரட்சிப்புக்குள்ள வந்திருப்பாரா? காக்கப்பட்டிருப்பாரா? அப்ப நோவா என்ன பண்ணாரு? சொல்லுங்க. வித்தியாசத்தை காட்டினாரு. துன்மார்க்கத்திற்கும் தனக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. அதுதான் தேவனோட சஞ்சரிப்புக்குள்ள வாழ்க்கையை வாழும்போது தேவன் வேறு பிரித்தெடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நல்லா பாருங்களா, நம்ம காலத்துல இருக்குங்களா, இது கொடுமை நிறைஞ்ச காலமா இல்லையா? கொடுமை நிறைஞ்ச காலமா இல்லையா? பாவம் நிறைஞ்ச காலம். ஓகே. இந்த காலத்துல நம்ம கிட்ட ஒரு சில டைலாக் எல்லாம் சொல்லுவோம் பாத்தீங்களா? இந்த காலத்துல பைபிள் வசனத்தின்படி பரிசுத்தமா வாழ முடியாது. இந்த காலத்துல பாவமே சரியாம யாரும் வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு நீங்க யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் கேள்விப்பட்டிருக்கேன்.
என் தம்பி சொல்லுவோம், நீ சொல்ற மாதிரிலாம் இந்த காலத்துல வாழ முடியாது பிரதர். நீ சொல்ற மாதிரிலாம் யாரும் பொய் சொல்லாம பித்தலாட்டம் பண்ணாம அப்படி பண்ணாம இப்படி பண்ணாமலாம் வாழ முடியாது. உலகம் ஃபுல்லா இதுதான் இருக்குன்னு சொல்லி என் தம்பி சொல்லியிருக்கான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நம்ம பரிசுத்தமா வாழும்போது இந்த உலகம் நம்ம என்ன பண்ணோம்? பரியாசம் பண்ணணும், கிண்டல் பண்ணணும், கேலி பண்ணணும். நம்ம ஏதாவது கிண்டல் பண்ணிட்டே இருப்பாங்க, அவன் அசுத்தமா தான் வாழ்ந்துன்னு இருப்பான். நம்ம கடவுளுக்கு கொஞ்சமா பயந்து ஏதோ ஒரு காயத்துல நம்ம கொஞ்சமா போகும்போது என்ன நடக்கும்? கிண்டல் கேலி பரியாசம் எல்லாம் நடந்து கொண்டிருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிக்கலாம் 1 கொரிந்தியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை குறித்து சொல்லுவாங்களா, இவன் கிறிஸ்டியன் எப்போ பார்த்தாலும் ஏசப்பா ஏசப்பான்னு சொல்றான், அப்படி சொல்றான் இப்படி சொல்றான், வாங்கடா கொஞ்சம் இப்படி உலகத்துக்கு வந்து பாருங்கலாம் உங்களை சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் சொல்லியிருக்கலாம், உங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருக்கலாம். ஆனா அவங்களுக்கும் நமக்கும் வித்தியாசம் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நோவா பேழை கட்டும்போது எத்தனை பேர் கிண்டல் கேலி பண்ணிருந்திருப்பாங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நம்மளுடைய பார்வையில விட்டு கொஞ்சம் வேறுவிதமா யோசிச்சு பார்க்கலாம். நோவாவின் நாட்டில் இருந்தவங்க ரொம்ப கொடுமையானவங்க, ரொம்ப அரக்கர்கள் கூட சொல்லலாம். அவங்க வந்து கிண்டல் கேலி பண்ணிதான் எப்படி இருந்திருக்கும் கொஞ்சம் நம்மளுடைய கண்ணோட்டத்தில் யோசிச்சு பாருங்க. ஏன்னா இவன் பைத்தியக்காரத்தனமா ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்கான், ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அனுதினமும் பரியாசம் பண்ணியிருந்தாங்க, அனுதினமும் கிண்டல் கேலி பண்ணியிருந்தாங்க. நோவாத காதுல வாங்காம நீதியை குறித்து பிரசங்கம் பண்ணினாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நாள் வரும்போது சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாச்சு. அன்னைக்கு பைத்தியம் சொல்லிட்டு கிண்டல் கேலி பண்ணவங்க எங்க போனாங்க? ஜலத்தினால் அழிக்கப்பட்டாங்க. ரட்சிக்கப்படுகிற நமக்கோ தேவ பலனா இருக்கு. அப்ப நோவா காக்கப்பட்டாரா? ஹல்லேலூயா. எதனால காக்கப்பட்டார் தெரியுமா? துன்மார்க்கத்திற்கும் கர்த்தருடைய வழியில நடக்கிறதுக்கும் பிரித்தெடுத்தார்ல கர்த்தர், அதற்கும் வித்தியாசத்தை காட்டினால் மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டார். ஹல்லேலூயா. நான் வித்தியாசம் காட்டாம நானும் போயிட்டு அவங்களோட கூட சேர்ந்து அந்த காரியம் பண்ணியிருந்தா நோவாவோட ஆண்டவர் எடுத்திருப்பாரா? நிச்சயமா எடுத்திருக்க மாட்டார். அப்போ வாழ்க்கையில துன்மார்க்கருக்கும் நமக்கும் வித்தியாசம் உண்டு. சொல்லுங்க பாப்போம். துன்மார்க்கத்திற்கும் நமக்கும் வித்தியாசம் உண்டு. ஹல்லேலூயா. எபேசியரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 17-19. 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 17-19 வரை. ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாதிருங்கள். இதெல்லாம் பாத்துங்களா? புறஜாதியம் அப்படி பண்றான், அவன் நல்லா இருக்கான். புறஜாதியம் அப்படி பண்றான், அவன் நல்லா இருக்கான். அவன் டெய்லியும் அந்த பாவம் பண்றான், டெய்லியும் இந்த அக்கிரமம் பண்றான், குடிக்கிறான், எல்லாமே பண்றான். அவெல்லாம் நல்லா இருக்கான், நான் மட்டும் கிறிஸ்துக்குள்ள வந்து கஷ்டப்பட்டு இருக்கிறேனேன்னு சொல்லக்கூடாது. அவங்களுக்கு வீணான காரியத்தில் நம்ம போய் நடக்கக்கூடாது. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் சடிதியில அவருடைய காரியங்கள் மாறும். அவருடைய காரியங்கள் சடிதியில மாறும்போது துன்மார்க்கம் இருந்த இடம் இல்லாமல் போகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப நோவா என்ன பண்ணதுனால ரட்சிக்கப்பட்டார், காக்கப்பட்டார்? ஒருத்தர் தான் சொல்றான், மற்றெல்லாம் வசனம் கேட்கல. யாருக்கெல்லாம் தூக்கம் வரல? ஹல்லேலூயா சொல்லுங்க. யாருக்கெல்லாம் தூக்கம் வருது? ஹல்லேலூயா சொல்லுங்க. நோவா என்ன பண்ணாரு? வித்தியாசத்தை காமிச்சாரு. சரிங்களா? இப்போ தானியேலை குறித்து ஒண்ணு போட்டிருக்குல்ல. சரி, போன வாரம் என்ன மெசேஜ் கேட்டோம்? போன மாசம் நான் ஐடியா எடுத்து கொடுத்துட்டேன், அப்பவும் வாய மூடிட்டீங்கன்னா எப்படி? அவர் கஷ்டப்பட்டு மெசேஜ் கொடுத்தாரு. அதோட பேர்லாம் சொல்லியிருந்தாரு தெரியுமா? நான் சொல்லுங்க பாப்போம். அனனியா, மீஷாவேல், அசரியா. மீஷாவேல் யாரு? அப்பா நீங்க கஷ்டப்பட்டு மெசேஜ் வந்து கொடுக்குறாங்க. இந்த காதல வாங்கிட்டு அந்த காதல போகக்கூடாது. கேட்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் கணக்கு உபயோகிக்கணும். தெரியுமா உங்களுக்கு? அசரியா யாரு? தெரியும் தம்பி. அசரியோட பேரு இன்னொரு பேரு
அனனியா யாரு? ஐயா சப்போர்ட் பண்ணாதீங்க. சரி வாங்க 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 வசனத்தின் படி போலாம். இப்ப நோவா என்ன பண்ணாரு? தன்னுடைய காலத்துல நீதிமானாய் நடந்து வித்தியாசத்தை காண்பித்தார். அல்லேலூயா. வித்தியாசம் காணணும், வித்தியாசத்தை பார்ப்பாங்க. அல்லேலூயா. இப்ப தானியேலை குறித்து வர வாசிக்கலாம். தானியேலின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 3-4. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரிலே ராஜ்ய கொள்ளக்காரரிலும் இஸ்ரவேல் மக்களிலும் யாதொரு மாசம் இல்லாதவர்களும் அழகானவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் ராஜாவின் அரண்மனையில் சேவிக்க திறமை உள்ளவர்களாகிய வாலிபரை கொண்டு வரவும் அவர்களுக்கு கல்தேய எழுத்தையும் பாஷையையும் கற்றுக் கொடுக்கவும் ராஜா தன் பிரதானிகளின் தலைவனாகிய அஸ்பேனாசுக்கு கற்பித்தார். ஓகே, அது 8 வசனமே. தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணி தன்னை தீட்டுப்படுத்தாதபடிக்கு. ஓகே, இதெல்லாம் நான் சிம்பிளா சொல்றேன் கேட்டுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் 3-4 வாசிக்கும் போது நிறைய பேர் இஸ்ரேல்ல இருந்து பாபிலோனுக்கு கொண்டு வந்துடுறாங்க. அதுல எல்லாம் கல்வி அறிவுல நல்லா தெரிஞ்சவங்க, அழகானவங்க எல்லாரையும். அதுல இந்த 4 பேர் மட்டும் தான் வந்தாங்க, இல்ல நிறைய பேர் வந்துருப்பாங்க? நிறைய பேர் வந்தாங்க. கரெக்ட். வாலிபர்கள் அநேகர் அழைத்து வந்தாங்க. ஆனா அநேகருடைய பேர்கள் வேதத்துல இடம் பெறல. இந்த குறிப்பிட்ட இந்த 4 பேரை தவிர, ஹைலைட்டா தானியேலை தவிர. ஹல்லேலூயா. எத்தனையோ பேர்களை கொண்டு வந்திருக்கலாம். ஆனா இவர் என்ன பண்றாரு? தன்னுடைய காரியத்தில் இருதயத்துல ஒரு காரியத்தை தீர்மானம் பண்ணுகிறார். நான் தீட்டுப்படக்கூடாது. சாப்பாடு விஷயத்துல என்ன தீட்டு வரும் யோசிச்சிருக்கீங்களா? நம்ம படிச்சுட்டு போயிடும்ல, சாப்பாடு விஷயத்துல என்ன தீட்டு வரும்? இவர் தன்னுடைய இருதயத்துல என்ன பண்றாரு? தீட்டுப்படுறாரு. சரி, அந்த காரியம் வந்து ஓகே, இதை தள்ளி வைக்கலாம். இந்த கல்தேயர்ன்ற தேசத்தை பத்தி நம்ம ஒரு சில காரியங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த கல்தேயர் தேசம், சினையார் தேசம், பாபிலோன் தேசம் எல்லாமே ஒரே ஒரு கேட்டகரி சேர்ந்ததுதான். இன்னும் பக்கத்து கிராமமா இருக்கலாம், ஆனா தேசம் எல்லாம் ஒன்றுதான். ஹல்லேலூயா. இந்த தேசம் எப்படிப்பட்டது நல்லா பாருங்க. அந்த தேசத்தோட தொழில் விக்கிரகங்களை உண்டு பண்றது, விக்கிரகங்களை செய்யறது. இன்னொரு ஸ்டெப் படி போகும்போது விக்கிரகங்களுக்காகவும் பில்லி சூனியங்களுக்காகவும் நரபலிகளுக்காகவும் சாத்தானுடைய அந்த கொடுமையான காரியங்களுக்காகவும் தன்னை விற்று போட்ட தேசம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட தேசம்? பொல்லாத காரியம் செய்து தன்னை விற்று போட்ட தேசம். ஒரு சின்ன ஒரு காரியம், பக்கத்து தேசத்துக்கு போவாங்க, பக்கத்துக்கு போவாங்க, அவங்களோட ஃபைட் பண்ணி, தேவையில்லாம ஃபைட் பண்ணி போய் அவங்களுடைய ஆடு மாடு மனுஷர்கள் எல்லாம் அடிச்சு சாவடிச்சு ஆடு மாடுகள் எல்லாம் எடுத்துட்டு வந்துடுவாங்க. அப்பேற்பட்ட கொடுமை நிறைந்த தேசம் இந்த கல்தேயருடைய தேசம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்போ தானியேலுக்கு எந்த தேசத்துக்கு வந்துட்டாரு? இந்த கொடுமை நிறைந்த கல்தேயருடைய தேசத்துக்கு வந்துட்டாரு. ஒரு வாலிபனா வராரு. ஹல்லேலூயா. தன் தகப்பனையும் தன் தகப்பன் குடும்பத்தையும் தன் வீட்டார் அனைவரையும் விட்டு இவரை பிடிச்சு வந்துடுறாங்க. ஹல்லேலூயா. பாவம் பண்ண எல்லா சிச்சுவேஷனும் இருக்கு. ஹல்லேலூயா. அந்த தேசம் எப்படிப்பட்ட தேசம்? பாவம் நிறைந்த தேசம். ஆனா எல்லாமே பெர்ஃபெக்ஷனா பண்ணுவாங்க. கல்வி அறிவுரை எல்லாம் முதற்கொண்டு பெர்ஃபெக்ஷனா இருக்கும். தன்னை சாத்தானுக்கு விற்று போட்ட தேசம் ஒரு இடத்துல பேச சொல்லிருக்கிறது ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்போ தானியேல் என்ன பண்றாரு? வித்தியாசத்தை காட்டுறாரு. என்ன வித்தியாசம்? ஒரு ஃபேக்ட் ஒன்று சொல்றேன், நல்லா கேட்டுங்க. தானியேலும் கல்தேயரின் வழியாய் வந்தவர் தான். என்னடா புதுசா கதை சொல்ற அப்படின்னு நினைக்காதீங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தானியேல் யாரோட சன்னதி? ஆபிரகாம். ஆபிரகாம் எங்கிருந்து வந்தாரு? வாசிக்கலாமா? அது இதுல வாசிக்கலாமா? வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புத்தகம் வசனங்கள் 11ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். மனைவியாகிய அழைத்துக் கொண்டு எங்கிருந்து வந்தாரா?
ஊர் என்கிற கல்தேயரின் பட்டணத்தை விட்டு. ஓகே, அதுல 12 ஒன்று வாசிப்போம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் தகப்பனுடைய வீட்டையும் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. இப்ப எந்த தேசத்தை விட்டு வராரு? கல்தேயரோட தேசத்தை விட்டு வராரு. தானியேல் யாரோட சந்ததி? கல்தேயர், அதாவது ஆபிரகாம் இந்த கல்தேயரோட சந்ததியில இருந்து வராரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப கல்தேயர் தேசத்தை விட்டு பிரித்து தான் வந்துறாரு. ஆபிரகாம் வந்துறாரு. அவனோட சந்ததி தான் தானியேல். மன்னிக்கவும், இந்த காரியம் தானியேலுக்கு தெரியுமா தெரியாதா? நிச்சயமா தெரிஞ்சிருக்கும். அவங்க எல்லாம் குறிப்பிட்டுக்கிறவங்க. ஹல்லேலூயா. தானியேல் சகல ஞானத்திலும் தேர்ந்தவர். வசனம் சொல்லுது. ஹல்லேலூயா. இந்த கல்தேயரின் தேசத்திலிருந்து வந்தவன் தான் நாங்கன்னு சொல்லிட்டு தானியேலுக்கு தெரிந்திருக்குமா தெரிந்திருக்காதா? புரியாம தலையை ஓகே ஓகே உங்களுக்கு புரியுதுல்ல? ஓகே, ஹல்லேலூயா. பட் இருந்தாலும் கல்தேயர் என்னும் புறஜாதி கிட்ட இருந்து கர்த்தர் என்னை வேறு பிரித்து எடுத்துட்டாரு. நான் இப்ப என்ன பண்ணணும்? அவங்களுக்கு எனக்கும் வித்தியாசத்தை காட்டணும். அவங்க எப்படியா இருக்காங்க? பொறுமை நிறைஞ்சவங்களா இருக்காங்க, ரொம்ப அரோகண்ட், ரொம்ப அரக்கத்தனமா இருக்காங்க. ஆனா நான் அப்படி இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு தானியேல் என்ன பண்றாரு? தன்னுடைய காரியத்தின் வித்தியாசத்தை உண்டு பண்ணும்படி அவங்களுடைய காரியத்துல போய் இது பண்ணல. ஒரு பேச்சுக்கு சொல்ற, நல்லா கேட்டீங்களா? நம்ம பூர்வீகம் சென்னைன்னு வச்சுங்க. சென்னை தான் நம்மளுடைய முன்னோர்லாம் சென்னை. நம்ம வேற இடத்துக்கு போயிட்டோம். இப்போ வேற இடத்துக்கு போயிட்டு நமக்கு இந்த காரியம் தெரியும். நம்மளுடைய முன்னோர் வந்து சென்னை தான் சொல்லிட்டு தெரியும். ஒரு நாள் நம்ம பேசிட்டு இருக்கும்போது நாங்களும் சென்னை தான்டா அப்படின்னு நம்ம சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? நிச்சயமா சொல்லுவோம். ஆனா தானியேல் அதை விரும்பல. ஹல்லேலூயா. தன்னை பிரித்தெடுத்த கடவுள் கிட்ட இருந்து அதை மட்டும் தான் பாக்குறாரு. சரிங்களா? தன்னை பிரித்தெடுத்து இந்த புறஜாதி, இந்த கல்தேயர் தீட்டான காரியத்திலிருந்து பிரித்தெடுத்துட்டாரு என்ன தேவன். அந்த சந்ததியிலிருந்து என்னை பிரித்தெடுத்துட்டாரு. இப்ப நான் என்ன பண்ணணும்? என்னுடைய காரியத்தை கர்த்தர் எதுக்கு சொல்லி கொடுத்த காரியத்தை தான் நான் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களோட சம்பந்தம் கலவாமல் தனியா தன்னுடைய வித்தியாசத்தை காட்டுறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் புரியல? யாருக்கெல்லாம் புரியல? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு கேள்வி ஒன்று கேட்கிறேன் தானியேலை குறித்து. சரி, தானியேலை விடுங்க. பொதுவான ஒரு கேள்வி தெரிஞ்சவங்க சொல்லுங்க. வேதத்துல அதிகமா ஞானி என்று பெயர் பெற்றவர் யார்? சத்தமா சொல்லுங்க. சாலமோன். சாலமோன். வாசிக்கலாம். எசேக்கியேல் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இதோ தானியேலை பார்க்கிலும் நீ ஞானவான், ரகசியமானது ஒன்றும் ஹல்லேலூயா. இது யாரை குறித்து சொன்னதுன்னு உங்களுக்கு தெரியுதா? எசேக்கியேல் புஸ்தகத்துல ஒரு தீர்க்கதரிசி சொல்றாரு. இது வந்து சாத்தான குறித்து ஒரு இடத்துல வரும். 28ஆம் அதிகாரத்துல நீ தானியேலை பார்க்கிலும் ஞானவான். இந்த சாலமோனை பத்தி போட்டிருக்கா. ஆக்சுவலா சாலமோனுக்கு பின்னாடி வந்தவர் தான் யாரு? தானியேல். ஏன் இந்த காரியம்னா வாசிக்கலாம். பிரசங்கியின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். செத்த ஈக்கள் பரிமள தைலத்தை கெட்டு நாரி போக பண்ணும். ஞானத்தினாலும் இதை மட்டும் அழுத்தி இது பண்ணுங்க. ஞானத்தினாலும் கணத்திலும் பேர் பெற்றவனை சொற்ப மதியமும் அப்படியே செய்யும். இப்ப சாலமோன் எப்படிப்பட்டவரு? பயங்கரமான ஞானம், பயங்கரமான டேலண்ட். அப்பேற்பட்ட சாலமோன் அந்த பேர் இடம் பெறல. நீ தானியேலை பார்க்கிலும் ஞானவான் சொல்லிட்டு யாரை பார்த்து சொல்றாரு? நீங்க போய் வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க. இவருக்கு பயங்கரமான ஞானம் கொடுத்தாரு சாலமோனுக்கு கர்த்தர். இந்த ஞானத்தை இவர் என்ன பண்ணினாரு? 700க்கும் 300க்கும் செலவிட்டாரு. புரியுதுங்களா? 700க்கும் 300க்கும் போயிடுச்சு. கடைசியில் அவருடைய முடிவு எப்படி இருந்தது தெரியுமா? கர்த்தருக்காக தேவாலயத்தை கட்டினவரு, கார் மேகத்துல கர்த்தர் இறங்கினவர் அவருடைய இதுல. ஆனா லாஸ்ட்ல போயிட்டு என்ன பண்றாராம்? விக்கிரங்களுக்கு போய் சாஷ்டாங்கமா விழுந்து பணிந்து கொண்டு வேற ஆராய்ச்சியாளர் சொல்றாங்க,
அநேக பிளாக் மேஜிக் சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி அந்த சூனிய புஸ்தகம், சாத்தானை எப்படி பாகாலத்துல இருந்து எழுதி வருது, அந்த மாதிரி பல புஸ்தகங்களை சாலமோன் எழுதியிருக்கிறாராம். போய் சொல்லுங்க நடந்த காரியங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது யார் ஞானம்? இப்ப நீங்க சொல்லுங்க. தானியேல், சாலமோனா? வசனம் தெளிவா போட்டிருக்கு. ஹல்லேலூயா. சரி, இப்போ வாங்க வசனத்துக்கு படி பார்க்கலாம். இப்ப தானியேல் இந்த இடத்துல வித்தியாசத்தை காண்பித்தாரா இல்லையா? மறைபொருள் எல்லாமே வெளியா இருக்கிறதா? எல்லா காரியங்களும் அவங்க வெளிப்படுத்துறாரு. நிறைய காரியங்கள் நடந்து பைபிள் வாசிக்கும் போது தெரியும். நான் கல்ச்சர் தான், நானும் இவரோட கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவர் போனாரா? நிச்சயமா போல. ஹல்லேலூயா. அவர் வித்தியாசத்தை காண்பித்தார். தன்னுடைய குடும்பத்தை எல்லாத்தையும் விட்டு தேவனோடு சந்தித்திருந்தார். 3 வேளையும் ஜெபித்தார். ஜெபித்தாரா ஜெபிக்கலையா? ஒரு தேசத்துல சட்டம் இயற்றப்பட்டது, ஜெபிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஜெபிக்காம விட்டாரா? ஜெபித்தார். அவருடைய ஜெபத்துக்கு தடை வந்தது, ஜெபத்தை விட்டாரா? கர்த்தர் அவர் கூட இருந்தார். ஹல்லேலூயா. வித்தியாசத்தை காண்பித்தார். வித்தியாசத்தை காட்டினா ஆண்டோட ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்கும் தெரியுமா? நீ மிகவும் பிரியமானவன், நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டதுன்னு வசனம் வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ நோவா வித்தியாசத்தை காண்பித்தாரு, தானியேல் வித்தியாசத்தை காண்பித்தாரு. நெக்ஸ்ட் யோபு. யோபு பத்தி உங்களுக்கு தெரிஞ்சுதான் ஆண்டவர் 2 இடத்துல சொல்லுவார். உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிற மாதிரியை இவனை போல பூமியில ஒருவனும் இல்லை. நல்லா பாருங்க, பூமி சுத்தி பார்த்தாச்சு. ஹல்லேலூயா. ஒருத்தரும் கிடையாது. யாரை போல? கர்த்தர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்ங்க. ஹல்லேலூயா. அந்த நாட்களில் யோபு ஒருவரை தவிர வேறு ஒருவரும் நல்லவர் இல்லை பூமியில. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தான் வாழ்ந்த தேசத்துல பூமியில வச்சுங்க, பூமி ஃபுல்லா ஒருத்தரும் ஆண்டவர் சலிச்சு பார்த்துட்டாரு. ஒருத்தரும் யோபுவை தவிர. ஹல்லேலூயா. கூட இருந்த மனைவியை கூட சாத்தான் தூண்டி விட்டான். நீ இன்னொரு உத்தமத்துல நிறுத்தியோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும். எவ்வளவு படிச்சிருக்கோம் அவருக்கு. சொந்தக்காரன் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னதெல்லாம் ஓகே. கட்டின மனைவி 10 பிள்ளைகள் பெற்றவங்க, அவங்க சொல்றாங்க தேவனை தூஷித்து. அதுக்கு முன்னாடி ஒரு வசனம் சொல்லுவாங்க, வார்த்தை, நீ இன்னும் உங்களுடைய உத்தமத்துல நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும். அவங்க திட்டினாரா? நீ பைத்தியக்காரி பேசுறது போல பேசாத, தேவனிடத்துல நன்மைகளை பெற்றனா எந்த மனுஷங்க சொல்ல முடியும்? யார் சொல்ல முடியும்? தேவனோட சந்திருக்கும் நல்லா ஓடுவோம், டக்குன்னு கால் தடிக்கு விழுந்து கால்ல ரத்தம் வரும்போது என்ன ஆண்டவரே கேட்போமா கேட்க மாட்டோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை சொல்லல, நான் கேட்டிருக்கேன். ஆண்டவரே, ஆண்டவரே. நடந்ததெல்லாம் நன்மைக்கு தாங்க, நடந்ததெல்லாம் நன்மைக்கு தான். ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் போர் அடிக்க ஹல்லேலூயா சொல்லுங்க. இன்னொரு 1 hour மெசேஜ் எடுக்கலாமா? அவ்வளவு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, வாசிங்க. இதே மாதிரிதான் இப்ப இன்றைய காலகட்டத்திலும் நம்ம இருக்காம தண்ணி, இன்றைய காலகட்டத்திலும் நம்ம ஆண்டவருக்கு உண்மையா வாழும்போது 4 பேர் என்ன பண்ணுவாங்க? நிச்சயமா சொல்லுவாங்க. இது வரைக்கும் நம்ம பாவம் பண்ணிட்டு இருக்கும் போதெல்லாம் ஒருத்தர் நம்மள உண்மை சொல்லிருக்காங்க, ஒருத்தர் நம்மள ஒண்ணு சொல்லிருக்க மாட்டாங்க. ஆனா கிறிஸ்துக்குள்ள போயிட்டு ஏதாவது ஒரு காரியம், சின்ன காரியம் பண்ணும் போதுதான் இதெல்லாம் சர்ச்சுக்கு போகுது பாருன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? ஹல்லேலூயா. தூட்டுறோம், உலகம் நம்ம தூட்டுறோம். அவங்கள யோபுல ஃப்ரெண்ட்ஸ் தூட்டுறாங்க. தேற்றிட ஒருவர் இல்லை, ஆற்றிட யாரும் இல்லை. தேற்றிட ஒருவர் இல்லை, ஆற்றிட யாரும் இல்லை. தூற்றிட பலருண்டு, சேற்றை வீசும் மனிதருண்டு. தூற்றிட பலருண்டு, சேற்றை வீசும் மனிதருண்டு. ஏற்றிடும் என் இலக்கை தேற்றும் எந்த தெய்வமே, ஏற்றிடும் என் இலக்கை தேற்றும் எந்த தெய்வமே. சற்பரனே, பொற்பரனே, உம்மை நான் என்று துதிப்பேன். சற்பரனே, பொற்பரனே, உன்னை நான் என்று துதிப்பேன். ஹல்லேலூயா. யோபு சொல்றாங்க, ஏதாச்சும் பாவம் பண்ணிருப்பியா, ஏதாவது தப்பு பண்ணிருப்பியா, அப்படி பண்ணிருப்பியா? யோபு, கர்த்தர் என்கிட்ட பேசினா நல்லா இருந்திருக்குமே, கர்த்தருக்கும் எனக்கும் ஒரு மத்தியஸ்தர் வச்சா நல்லா இருந்திருக்குமே.
அந்த வலி நிறைஞ்ச காரியம். நம்ம வெயில் டைம்ல இந்த உஷ்ணத்துல எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு நமக்கு. அல்லேலூயா. அவருக்கு அப்புறம் வந்து ஓடு வச்சு சொரிஞ்சு வந்தாராம். யோசிச்சு பாருங்க, தூங்கி இருப்பாரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களா. அவர் பக்கத்துல ஒருத்தர் போக முடியாது, அந்த அளவுக்கு துர்நாற்றம் வீசுமாங்க. அவ்வளவு கொடுமையா வாழ்ந்து தேவனுக்கு என்று சாட்சியாய் வாழ்ந்து வித்தியாசத்தை உண்டு பண்ணினவர் யோபு. சொல்லலாமா? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுமாகிய இவனை போல பூமியில ஒருவனும் இல்லை. இது மனுஷன் சொன்ன சாட்சி இல்லைங்க, கர்த்தர் சொன்ன சாட்சி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிக்கலாம் எசேக்கியேலின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆமா. அப்பொழுது நோவா, தானியேல், யோபு ஆகிய 3 புருஷரும் அதின் நடுவில் இருந்தாலும் நீரினால் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்பிப்பார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். 3 பேரும் என்னவா வாழ்ந்தாங்களா? சாட்சியாய் வாழ்ந்தாங்க, வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தாங்க. சொன்னா புறஜாதிகளுக்கும் அவங்களுக்கும் வித்தியாசம் உண்டு பண்ணும்படி வாழ்ந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, எல்லாரும் விழிப்பா இருக்க பார்ப்போம். உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கலாமா? எத்தனை பேர் இன்னைக்கு நம்ம பார்த்தோம்? கோரஸ் தேவையில்லை, நான் சொல்றவங்க மட்டும் சொல்றீங்களா? சரி வேணாம், அப்புறம் இன்னர் பாயிண்ட் அவுட் பண்ணுன்னு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் யாரை பார்த்தோம்? நோவாவை பார்த்தோம், தானியேலை பார்த்தோம். உங்களுக்கு எப்படி தோணுச்சுன்னு தெரியல, நீங்க வருஷத்துல நான் அந்த இடத்துல இருக்கும்போது இந்த காரியம் ஒரு காரியம் மட்டும் தான் வெளிப்பட்டது. இந்த 3 பேரை பத்தி பேச போறோம். 3 பேரை குறித்து ஆண்டவர் பேச போறாரு. இந்த 3 பேரும் சாட்சியா வித்தியாசமா வாழ்ந்து வித்தியாசத்தை காட்டினாங்க. நோவா வயசானவர், யோபு இளைஞர், தானியேல் வாலிபர். இந்த 3 பேராலையும் தன் காலத்துல சாட்சியா வாழ முடியும்னா நம்மளால வாழ முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. இது வயசு ஒரு காரியம் கிடையாது. அல்லேலூயா. இந்த காலத்துல சின்ன பசங்க சேட்டிங் பண்றதெல்லாம் பார்த்திருக்கேன், அவங்களுக்கு ஆள் இருக்கிறதும் பார்த்திருக்கேன், அவங்க ஆள் பேசணும்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றதையும் பார்த்திருக்கேன். அல்லேலூயா. இது கிண்டல் கேலி பண்ணல. 4வது படிக்கிற பொண்ணு அவங்க ஆள் பேசணும்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கு. இது சிரிப்புக்காக இல்ல, உண்மையா சொல்றேன். 4வது படிக்கிற பொண்ணு, 6வது படிக்கிற பையன் ஃபீல் பண்றான் பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. அப்போ இது எல்லாருக்கும் எல்லாமே தெரியும். அல்லேலூயா. உங்களுக்கு தெரியாதவங்க எல்லாம் ஒண்ணும் கிடையாது. நல்லவங்க மாதிரி மூஞ்சி வச்சுக்கலாம், அப்பாவியா என்ன மாதிரி வச்சுக்கலாம். அல்லேலூயா. உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன். கர்த்தர் நம்மை புறஜாதிகளின் மத்தியிலிருந்து நம்மை வேறு பிடித்திருக்கிறாரா இல்லையா? அல்லேலூயா. கையை தூக்கி சொல்லலாம். இனிமேட்டு ஒரு கேள்விக்கும் அவருடைய உலக வாழ்க்கைக்கும் நம்முடைய ஜீவியத்துக்கும் வித்தியாசம் உண்டா இல்லையா? வித்தியாசம் உண்டு. அல்லேலூயா. ஜப்பியா என்ன பார்க்கலாம், எல்லாரும் பாருங்க. ஏன் சொல்றேன்னா எல்லாரும் பார்க்கும்போது கேள்வி. ஓகே, அல்லேலூயா. அப்ப அவங்களுக்கும் நமக்கும் வித்தியாசம் இருக்கணுமா இருக்கக்கூடாதா? கண்டிப்பா இருக்கணும். இவங்க ஏதோ கேள்வி கேட்கறான்னு சொல்லி சொல்லலைங்க, கரெக்டா சொல்லுங்க. ஓகே, அல்லேலூயா. ஓகே, பெர்ஃபெக்ட். ஆனா நாம வித்தியாசத்தை காட்டுறோமா இல்லையா? வித்தியாசத்தை காட்டினாதான் பரலோகம் போக முடியும். 500 வருஷம் ஆனாலும் உங்களுக்கு 500 வயசு ஆனாலும் போகும். சிலலாம் சொல்றாங்க சாவமாய் பத்தி பேசிக்கிறாங்க, அவங்களை விட்டுதலுங்க. உங்களுக்கு 500 வருஷம் நீங்க சர்ச்சில் உட்கார்ந்தாலும் வித்தியாசத்தை காட்டாவிட்டால் பரலோகம் போக முடியாது. நான் பிரசங்கிக்கலாம், நான் ஊழியம் செய்யலாம், நான் சுவிசேஷம் அறிவிக்கலாம், தீர்க்க தரிசனம் சொல்லலாம், உங்களை யாரும் சொல்றாரு என்ன வச்சுக்க, சரிங்களா? நான் அநேக ஆத்துமாக்களை கிறிஸ்துவுக்குள் நடத்தலாம். ஆனால் நான் வித்தியாசத்தை காட்டாமல் என்னால் பரலோகம் செல்ல முடியாது. அல்லேலூயா. புறஜாதிக்கு எனக்கு என்ன இருக்கணும்? வித்தியாசம் இருக்கணும். நோவாவின் நாட்கள் நினைச்சு பாருங்க, கொடுமை நிறைஞ்ச காலம். அந்த நாட்கள்ல ஆண்டவர் நியாயப்பிரமாணம் ஏதாச்சும் கொடுத்தாரா? கொடுக்கல. ஆனா நோவா நீதிமானாய் வாழ்ந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு புரியுதுங்களா? இப்படிதான் வாழணும்னு சொல்லிட்டு வரமுறை இல்ல, அதிலும் அவர் நீதிமானாய் வாழ்ந்த ஆண்டவர்களை சாட்சி பெற்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. வித்தியாசத்தை எப்படி காட்டலாம் சொல்லுங்க? வித்தியாசத்தை எப்படி காட்டலாம்? உங்ககிட்ட ஒரு ஐடியா கேட்கிறேன், நான் காட்டணும்பா, எனக்கு ஏதாச்சும் ஐடியா சொல்லி கொடுங்க.
நோவா வித்தியாசத்தை காமிச்சாரா? வயசானவர் வித்தியாசத்தை காமிச்சாரா? இளைஞனா இருந்த யோபு வித்தியாசத்தை காமிச்சாரா? வாலிபனா இருந்த தானியேல் வித்தியாசத்தை காண்பித்தாரா? அவர்களால் காட்டக்கூடுமானால் நம்மளால ஏன் காட்ட முடியாது? அவர்களுக்குள்ள தேவ ஆவியானவர் வந்தாரு போனாரு. நமக்கு என்றென்றைக்கும் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். நம்ம கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் ஒரு காரியத்தை கேட்கிறேன். பைபிள் இப்படியா சொல்லுது, யாக்கோபின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் இருக்குங்களா? முடிச்சிடலாம். வெளியே இருங்க, கொஞ்ச நேரம் முடிச்சிடலாம். ஓகே, உங்களுக்கு போதும். 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. என் சகோதரரே, ஒருவர் தனக்கு விசுவாசம் உண்டு என்று சொல்லியும் கிரியை இல்லாததனால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? அந்த விசுவாசம் அவனை ரட்சிப்பா. இதுதான் சிம்பிளா சொல்றேன் பாரு. எனக்கு விசுவாசம் இருக்கு, ஆண்டவர் பார்த்துப்பாரு, ஆண்டவர் செய்வார்னு சொல்லிட்டு விசுவாசமே உட்காந்து அதை நான் கிரியையில, அதாவது நான் என் செயல காட்டலனா அந்த விசுவாசம் பிரயோஜனமா இருக்காதான். அது யோடு வாசிப்பா. வீரான மனுஷனே, செத்தது என்று அறிய வேண்டுமே. இப்போ ஒரு நான் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன்னு சொல்லி அத நான் என் செயல்ல காட்டலனா அந்த விசுவாசம் எப்படியா இருக்கான்? செத்ததா இருக்கு. உங்களுக்கு புரியுதா? விசுவாசம் கிரியையில காட்டலனா எப்படியா இருக்கான்? செத்ததா இருக்கு. அந்த விசுவாசமே கிரியில காட்டினாதான் செயல்படுதுன்னா அப்ப வித்தியாசத்தை எப்படி காட்டுவோம்? புரியுதுங்களா? வித்தியாசத்தை கிரியில காட்டுவோமா இல்ல விசுவாசத்துல காட்டுவோமா? நிச்சயமா கிரியில தான். விசுவாசத்துடைய அதிகமா கிரியில காட்டணும் வித்தியாசத்தை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசிகள் இப்ப நம்ம காரியம் பாருங்க, விசுவாசிகளுக்கு மாதிரியா இருக்கு சொல்லிட்டு தீமோத்தேயுக்கு பவுல் சொல்றாரு. ஆனா நம்ம எப்படி தெரியுமா இருக்கோம்? விசுவாசியா ஒரு மாதிரியா இருக்கும். விசுவாசியா எப்படி இருக்கும்? ஒரு மாதிரியா இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மள பார்த்து புறஜாதியா திருந்தணும். உண்மையா இல்லையா? நம்மள பார்த்து புறஜாதியா திருந்தணும். அவனதான் சொல்றான், நம்மள பார்த்து இவன மாதிரி மட்டும் இருக்க கூடாதுன்னு தான். இது யாரையும் குற்றப்படுத்த சொல்லல, நடக்கிற காரியங்கள் சொல்லுங்க. இவன மாதிரி மட்டும் இருக்க கூடாது ஒரு கிறிஸ்தவனை பார்த்து சொல்லுகிறார்கள். அப்ப எப்பேற்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? அவனுக்கு நமக்கு வித்தியாசம் வேணும்ல. அவன் நம்மளை பார்த்து பயப்படுறான், இவன் மோசமானவன்னு சொல்லிட்டு. நியூஸ்லாம் கேள்விப்படுறீங்களா? எல்லாம் கிறிஸ்டியன் பேர். கொலை பண்றது, கொள்ளை அடிக்கிறது, கஞ்சா விற்கிறதுல கொலை செஞ்சு சாவுறது, இன்னும் அநேக காரியங்கள கிறிஸ்தவ பேர். இப்ப என்ன வித்தியாசம் காட்டிட்டு இருக்கோம் நம்ம? இன்னும் ஒரு சிலர் பாருங்க, புறஜாதியன் காதுல கடுக்கன் போட்டிருக்கான்னா இவனும் கடுக்கன் போடுறான். கடுக்கன் எதுக்கு போறாங்க தெரியுமா உங்களுக்கு? நான் ஒரு ஓரினை சேர்க்கையாளர்னு சொல்லிட்டு காட்டுறதுக்கு போடுறாங்க தெரியுமா உங்களுக்கு? லோகிட் போடுறாங்க தெரியுமா? அது காரணம் இல்லாம போறாங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஸ்காட்லாந்து ஸ்பானிஷ் டேட்ஸ் இதெல்லாம் லோகிட் போடுவாங்க. நான் வந்து அந்த மாதிரி ஆள் அப்படின்னு காட்டுறதுக்கு போடுறாங்க. நம்ம அதெல்லாம் நினைச்சுக்கிறோம் ஃபேஷன் நினைச்சிட்டு இங்க போட்டு திரிஞ்சிட்டு இருக்கோம். ஒரு சிலர்லாம் இப்போ ட்ரெஸ் நல்லா போட்டா லெகின்ஸ் மாதிரி போடுறாங்க ஃபுல்லா. பொம்பளை யாரு ஆம்பளை யாருன்னு தெரியல. இது கிண்டல் பண்றதுக்குள்ள யோசிச்சு பாருங்க. லெகின்ஸ் போட்டு இதுவரை ஈத்து விடுறாங்க. அது போறதுக்கு கவர் போட்டு போறாங்கலாம். லூப்ரிகேட். இப்ப இருக்கிற பொண்ணுங்க என்ன பண்ணுது? தன்னை ஒரு ஆம்பளையா நினைச்சுக்கிட்டு ஆம்பளை மாதிரி முடி வெட்டி நிறுத்து, ஆம்பளை மாதிரி பண்ணிட்டு இருக்கு. விசுவாசிகளுக்கு ஒரு மாதிரியா இருந்தா விசுவாசியா ஒரு மாதிரியா இருக்கான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பொதுவா சொல்லுங்க, நான் போட்டு இருக்கேன் பேண்ட் தெரியுதுங்களா? இந்த இடத்துல கிழிச்சு விட்டுக்கிறேன். கிழிச்சிட்டு இருக்குன்னு வச்சுங்களா? அந்த காலத்துல என்ன பண்ணுவோம்? ஐயோ பேண்ட் கிழிச்சு தைச்சாலே அசிங்கமா இருக்கும். ஒரு ஸ்டிக்கர் ஒன்று ஒட்டும் பார்த்துருக்கீங்களா? அப்படி ஒடினாச்சு வந்துடும். அது பூச்சப்பட்டுமே பேண்ட் நம்மள சேவடி வச்சிருக்கோம். இப்போ ஃபுல்லா ஓப்பன்ல இருக்கு. நூல் ஒரே ஒரு நூல் போகுது. ஒரே ஒரு நூல் மட்டும் தான் போகுது. ஜென்ஸும் போடுறாங்க, லேடிஸும் போடுறாங்க. கேட்டா பேஷனா? சாத்தா நம்ம எந்த அளவுக்கு தேவ சாயல படைக்கப்பட்ட நம்மள எந்த அளவுக்கு எப்படி கொண்டு வந்துட்டான்? பைத்தியகாரத்தனமா கொண்டு வந்துட்டான். நமக்கு தெரியல என்ன காரியம் நடந்துருக்கு, நமக்கு தெரியல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காதுல கடுகன் போறது, லோகிப்பு போறது, டைட் ஜீன் போறது, லெகின் போறது, டிஃபரெண்டா
நம்ம வித்தியாசத்தை உண்டு பண்றதுதாங்க ஆண்டவர் பிரிச்சாரு. யாரையும் குற்றப்படுத்தலங்க, தப்பா எடுத்துக்காங்க. வித்தியாசத்தை உண்டு பண்ண சொல்லிட்டு தான் கர்த்தர் நம்ம பிரித்து எடுத்தாரு. ஏதோ ஒரு பாவ வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்கோம், நரகத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம். ஏன்னு சொல்லும், நீ நரகத்துக்கு போக கூடாது, என்கிட்ட வாப்பான்னு சொல்லிட்டு தான் ஏசப்பா நம்மளை பிரிச்சு எடுத்தாரு. பிரிச்சு எடுத்து நானும் இதே மாதிரி ஆண்டவரே அவன் போற மாதிரியே நான் இந்த ஒரு நூல் ட்ரெஸ் போடுறேன், லோகி போடுறேன், காதுல கழுகல் போடுறேன், டிஃபரெண்டாக நான் காரியம் பண்றேன்னு சொன்னா கர்த்தர் இதுல சந்தோஷப்படுவாராம். எவ்வளவு துக்கப்படுவார். விசுவாசிகளுக்கு ஒரு மாதிரியே இருந்தாலும் ஒண்ணு நான் தூக்கணும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நான் சொல்றேன், யாரையும் குற்றப்படுத்தல, என்ன வச்சுக்கலாம். இல்ல என் மனைவி டிஃப்ரெண்டான ட்ரெஸ் போட்டு டிஃப்ரெண்டான இது பண்ணிட்டு ஏசப்பா அந்த மாதிரி பண்ணா நீங்க ஏசப்பா என்ன சொல்லுவீங்க? நானா இவர் கடவுளான்னு கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களா? கேட்பீங்களா கேட்பீங்களா? ஒரு பாஸ்டர் பண்ணா கேட்பீங்களா கேட்பீங்களா? வாக்கு சொல்லுங்க. போய் நம்ப மாட்டேங்க பண்றோம். பாஸ்டருக்கும் அதே நியாய தீர்ப்பு தான், விசுவாசிகளுக்கும் அதே நியாய தீர்ப்பு தான். பாஸ்டருக்கு அவுட் ஆஃப் சிலபஸ் கிடையாது, விசுவாசிகள் எல்லாமே இந்த சத்தியம் தான் நியாய தீர்க்கும். ஒருத்தரும் தப்பிக்க முடியாது. அல்லேலூயா. நான் டிஃபரெண்டா பண்ணிட்டு ஆண்டவரை நான் நேசிக்கிறேன், ஆண்டவரை ஆராதிக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஏமாற்றிக் கொள்ள கூடாது. விசுவாசிகளுக்கும் புறஜாதிகளுக்கும் வித்தியாசம் உண்டு. வசனம் இப்படியே சொல்லுகிறது, இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் ஐக்கியம் ஏது? விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் சம்பந்தம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசை வேது. பேலியாள்னா சாத்தான். அல்லேலூயா. அப்போ வித்தியாசம் உண்டு பண்ணணும், உண்டு பண்ணக்கூடாதா? கர்த்தர் நம்மள பாவத்திலிருந்து தூக்கிட்டாருல, மறுபடியும் நம்ம பழைய காலத்துல நம்ம போனோமா? நம்மளோட நிலைமை எப்படி இருக்கும் தெரியுமா? எல்லாரையும் பார்க்கிலும் பரிதபிக்கக்கூடிய நிலையில நம்ம ஏசு எப்படிப்பட்டவர் சொல்லுங்க பார்ப்போம். கொஞ்சம் சொல்லுங்க, டைம் இல்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எதுவுமே ஆகாது. ஏன்னா அந்த காலத்துல சண்டேஸ்ல சாட்டர்டேஸ் ஆனா 24 hours உட்காருவாங்க. ஒரு 2 நிமிஷம் உட்காருங்களா, ஆண்டவர் உங்களோட பேசணும்னு இருப்பாரு. யாருக்காவது முதுகு வலிக்குதா சொல்லுங்க. எனக்கு இல்ல, முதுகு வலிக்குதா, நான் வெளியே போய் மாத்த விடுவாங்கன்னு சொல்றேன். ஐயா உங்களை சொல்லையா சொல்லுங்க. ஏன்னா ஒரு சிலர் எல்லாம் நெளிவீங்க, டைம் பார்ப்பீங்க, அப்படி பார்ப்பீங்கன்னு சொல்லிட்டு. ஏன் ஆண்டவர் இந்த காரியத்தை உங்க இடத்துல சொல்லணும்னு எதிர்பாரு. ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஏதோ ஒரு காரியம் நம்ம பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துருக்கோம்ல, பிரித்தெடுக்கப்பட்டிருக்கணும்ல. இப்ப பிரித்தெடுக்கப்பட்டனா அதற்கேற்ற வாழ்க்கை வாழணும்ல. நம்மலாம் நாய்கள். நான் நாய் ரோட்ல மேய்ந்திருந்தேன், உங்களை சொல்ல, நான் நாய் ரோட்ல மேய்ந்திருந்த என்ன ஆண்டவர் குளிப்பாட்டி கழுவி சுத்திகரித்து இந்த வீட்டுல இருப்பான்னு சொல்றாரு. நான் என்ன பண்றேன், சரிங்க ஆண்டவர் சொல்ற 2 நாள் இருக்கிறேன், மறுபடியும் வெளியே பாக்குறேன். நம்ம விட்டு வந்த ரோடு எவ்வளவு காலியா இருக்கு, நம்ம இல்லாம ரோடு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ரோட்டுக்கு போனா யார் பைத்தியக்காரன்? நான் தான் பைத்தியக்காரன். பாவ வாழ்க்கையில இருந்து நம்மளை பிரித்தெடுத்துட்டாரா இல்லையா? நரகத்துக்கு போற இருந்து நம்மளை கை தூக்கி எடுத்துட்டாரா இல்லையா? அவருடைய வெளியேறப்பட்ட ரத்தத்தினால நம்ம என்ன பண்ணிட்டாரு, கழுவி சுத்திகரிச்சிட்டாரு. நம்ம செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? வித்தியாசத்தை காட்டணும். வித்தியாசத்தை காட்டாம நல்லா பாருங்களேன். உப்பை நல்லா அரைச்சி ஒரு டப்பாலையும் சர்க்கரையும் பக்கத்துல போட்டா ரெண்டுமே பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்? ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனா டேஸ்ட் சுவை வேற. உப்பு எதுவோ அதுக்கு தான் பயன்படணும், சர்க்கரை எதுவோ அதுக்கு தான் பயன்படணும். அப்ப உப்பு டப்பால தான் போடணும், உப்புன்னு போடணும். ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கிறதுனால சர்க்கரை போட்டா அது பேர் என்னது? தப்பாயிடும் சமையல். அதே மாதிரிதான் புறஜாதிகள் பண்ற காரியம் நம்ம செய்யக்கூடாது. ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லயும் சரி, எந்த ஒரு காரியமா இருந்தாலும் சரி. ஏன்னா வசனம் இப்படியா சொல்லுகிறது. 1 தீமோத்தேயு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முடிக்க பாருங்க. தகுதியான வஸ்திரத்தினாலும் ஞானத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்கிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரியைகளினாலே என்ன பண்ணுமா? நம்மளை அலங்கரிக்கணும். நற்கிரியைகளினாலே அலங்கரிக்கணும். நம்ம ஆளுங்களை பாருங்க, இதுவும் என்ன சொல்றேன், யாரையும் சொல்லல. சினிமா ஹீரோயின் இருப்பாங்க, வரும்போது கருப்பு வருவாங்க. அவங்க டெய்லியும் ஃபேஷியல் மேக்கப் போட்டு ஒரு காலத்துல என்ன ஆயிடுவாங்க, காக்கா என்ன ஆயிடும், கலராயிடும். இவங்க சினிமா ஹீரோயினுக்கே டப்பு தரவங்களாம் நம்ம சர்ச்சில் இருக்காங்க. இந்த சர்ச்சில் சொல்றேன், பொதுவா சொல்றேன். சினிமா ஹீரோயினுக்கே டப்பு தரவங்களாங்கிறாங்க. அவங்க நான் என் கால் தூசு வருமா?
சினிமா ஹீரோயின்னா தலை இருக்குது, என் ஸ்டைலை பாரு, என் ட்ரெஸ்ஸை பாரு, அவங்க வச்சுக்கிற ஃபவுண்டேஷன் என்கிட்ட இருந்துச்சுன்னா நான் எப்படி இருக்கும் தெரியுமா? 1000 கோடி போட்டு முகம் எப்படி இருக்கும்? அல்லேலூயா. வித்தியாசம் யாருக்கு காட்டுறோம்? கர்த்தர் தான் பார்க்கிறாரு. எல்லாம் முழங்கல் படி கர்த்தர் தான் பார்த்து இருக்கிறாரு. இந்த வார்த்தை முதல்வன்னு நீங்க எல்லாரும் கேட்டிருக்கீங்க. இது டிஃப்ரெண்டான காரியம். ஒரு சிலர்லாம் எனக்கு புரியல அப்படின்னு ஒருத்தரம் சொல்லி ஏமாற்ற முடியாது. எல்லா காரியமும் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்கள் கேட்டதை கர்த்தர் கூர்ந்து கவனித்திருக்கிறார். மல்கியா புத்தகத்தில் இப்படிதான் வரும். அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்வார்கள். கர்த்தர் கவனித்து கேட்பாராம். அல்லேலூயா. கவனித்து பார்க்கிற, கவனித்து கேட்கிற கர்த்தர் இங்க இருக்கிறார். யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? 2 பேர் 3 பேர் வரும்போதே இங்க ஆண்டவர் வந்துட்டாருங்க. 2 பேர் 3 பேர் வரும்போது ஆண்டவர் வந்துட்டாரு. இவன் வந்தான், எப்ப பார்த்தாலும் மாசம் இந்த செய்தி தான் சொல்லுவான், எப்ப பார்த்தாலும் திட்டிட்டு தான் போவான், எப்ப பார்த்தாலும் ஏதாச்சும் சொல்லிட்டு தான் போவான்னு சொல்லிட்டு நீங்க உங்க மனசுல நினைச்சீங்கன்னா தயவுசெய்து காரியத்தை மாத்திக்குங்க. கர்த்தராலே அன்றி அதிகாரம் யாருக்கும் கிடையாதுங்க. அதிகாரம் கர்த்தருடையது. அல்லேலூயா. நாம் மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஒருத்தரையும் பார்க்காதீங்க, கண்ணம் விடுங்க. நாம் மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஒரு வித்தியாசத்தை காட்ட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். புறஜாதிகளுக்கும் நமக்கும் வித்தியாசம் உண்டுங்க. விக்கிரக கோயிலுக்கும் தேவனுடைய ஆலயத்துக்கும் வித்தியாசம் உண்டு. கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். கர்த்தரிடத்துல ஒப்புரவாகும். கர்த்தரிடத்துல ஒப்புரவாகும். நல்லா கேட்டுங்க, இது கடைசி காலம். நீங்க நம்பினாலும் நம்பாவிட்டாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். நீங்கள் ஆயத்தம் ஆனாலும் ஆகாவிட்டாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். நல்லா பாருங்க, ஒரு காரியம் தேவனுடைய நியாய தீர்ப்பு அவருடைய வீட்டில தான் துவங்கும். அது முந்தி நம்மளுக்கு தொடங்கினால் பாவிகளும் பரியாசக்காரர்களும் எந்த இடத்துல இருப்பாங்க? நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பாவிகளும் துன்மார்க்கரும் எங்க நிற்பாங்க? அதிக பயத்தோடும் அதிக நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் என்று வேதவாசனம் சொல்லுதுங்க. நான் ரட்சிக்கப்பட்ட அன்னைக்கு ஃபுல்லா ரட்சிக்கப்பட்டேன்லாம் அப்படிலாம் இல்ல. அனுதினமும் ரட்சிக்கப்படணும். இன்னைக்கு ரட்சிக்கப்படணும், நாளைக்கு ரட்சிக்கப்படணும். ரட்சிப்புக்குள்ளே நம்ம இருக்கணும். நான் ஒரு நாள் அபிஷேகம் பெற்றேன், நான் ஒரு நாள் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லிட்டு நாம் ஏமாற்றிக் கொள்ள கூடாது. அனுதினமும் ரட்சிப்புக்குள்ள நடத்த கர்த்தர் ஆயத்தமா இருக்கிறார். அவரின் சத்தத்திற்கு செவி கொடுக்க நீங்கள் ஆயத்தமா? கர்த்தர் நம் மேய்ப்பரானால் நாம் ஆடுகளா இருக்கிறோம்ல. ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. நாம் யாருடைய ஆடா இருக்கோம்? யோசிச்சு பாருங்க, நம்ம யாருடைய ஆடா இருக்கோம்? கர்த்தருடைய ஆடாதான் இருக்குமா, இல்ல ஏதோ ஒரு காரியத்துல மேய்ந்து கொண்டிருக்கிற ஆடா இருக்குமா? இங்க நீங்க டிசைட் பண்ணுங்க. ஆண்டவரே, என்னுடைய காரியத்தை நான் உங்களுக்கு கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன். புறஜாதிக்கும் எனக்கும் வித்தியாசம் உண்டு ஆண்டவரே. புறஜாதி செய்கிறது போல நான் செய்தால் அதுல என்ன மேன்மை இருக்கிறது என்று ஆண்டவரிடத்துல ஃபர்ஸ்ட் ஒப்புரவாகுங்க. கர்த்தர் உங்களோடு பேச விரும்புகிறார். கர்த்தர் உங்களோடு பேச விரும்புகிறார். ஜெபம் ஏறெடுக்கப்படும் போது உண்மையா ஒப்பு கொடுங்க. எல்லாமே தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்த ஆண்டவரே, வித்தியாசத்தை உண்டு பண்ணுகின்ற தேவன் தாமே மட்டுமே உறவோடு கூட வெளிப்பட்டிருக்கிறார்கள். இருதயம் சுத்திகரிக்கப்படத்தக்கதாக 3 நபர்களையும் நோக்கி பாருங்க. தானியேலை காண்பித்துக் கொடுக்கிறார், யோபுவை காண்பித்துக் கொடுக்கிறார். ஆண்டவர் நம்மோடு கூட பேச விரும்புகிறார். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைக்க செய்தவர். அந்த கிருபை உங்களுக்கும் எனக்கும் கிடைக்க வேண்டும் என்று நினைக்கிறார். வாலிபத்தில் தன் வாலிபத்தை காத்து கொண்ட தானியேலை போல நீங்கள் நானும் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதற்கும் கூட ஆண்டவரே, நாங்கள் எங்க வாலிபத்தை காத்துக்கொண்டு தானியேலை போல வைராக்கியம் பாராட்டத்தக்கதாக உதவி செய்யுங்க ஆண்டவரே. யோபு போல உத்தமத்தில் நிலைத்திருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. நோவாவை போல எத்தனை பேர்கள் எங்கள் மத்தியிலே இதோ தகப்பனை தேவனுக்கு பிரியமில்லாமல் நடந்தாலும் நாங்கள் சாட்சி உள்ளவர்களாய் தேவன் பார்த்து இதோ தகப்பனை கிருபை பாராட்டத்தக்கதாக நாங்கள் நடந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஒரு விஷயம் எங்களை தாழ்த்தி தன்னை மட்டுமா ஒப்பு கொடுக்கிறோம். ஒருவேளை எங்கள் வாழ்க்கையில் ஏதோ தகப்பனை தேவனுக்கு பிரியமில்லாமல் நாங்கள் நடந்திருந்தால் எங்களை கண்டித்து உணர்த்தி எங்களுக்கு ஏதோ தகப்பனை நல்ல பாதைகளை காட்டுங்க ஆண்டவரே. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பேன். உண்மையில் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று ஆலோசனை சொல்கின்றவரே. ஏதோ தகப்பனை இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் நீ கொடுத்த ஆலோசனைகளுக்காக நன்றி செலுத்திக் கொண்டும் ஆண்டவரே. அவர்கள் இதை கேட்கின்றவர்களாய் மாத்திரம் இராதபடிக்கு தங்கள் வாழ்க்கையில செயல்படுத்தத்தக்கதாக நீங்க மறுபடியுமாய் பேசுங்க.
கர்த்தர் தாமே இதோ தகப்பன் இந்த பிள்ளைகளோடு கூட இடைப்படுங்க. இதனால் இந்த வேத வார்த்தைகள் இதோ தகப்பனே எங்களுக்கு கொடுத்தாலும் இது ஆசிரியம் காலத்தில் ஒப்பு கொடுக்கிற இன்னும் ஆயிரம் ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாய் அவர் எடுத்து பயன்படுத்துங்க. ஆண்டவரே தேவன் தாமே துணையாய் இருங்க, பலப்படுத்துங்க, தொடர்ந்து நடத்துங்க. அன்பரின் கரத்திலே தாழ்த்தி தரை மட்டும் ஒப்பு கொடுக்கிறேன். மீட்பர் இரட்சகருமாகிய இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அனைவரும் சேர்ந்து சொல்வோம். கரத்துக்கு நேராய் கைகளை உயர்த்தி பரிசுத்த ஆவியானவரிடத்தில் ஒப்பு கொடுத்து முழு இதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு கூட சேர்ந்து சொல்வோமா? என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே, என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரணங்களையும் மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம் பெற்றுள்ள கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் வழிநடத்தலும் துணையும் பாதுகாப்பும் சமாதானமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம்மோடும் அநேக பரிசுத்தவான்களோடு கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.